தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய் பால், பட்டை, கிராம்பு, அன்னாச்சி இலை, கூட வந்து சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சோன்னு. ப்ரெஷர் குக்கரில் வந்து நல்லா காஞ்ச பின்ன ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு வந்து ஆட் பண்ணுறோம். அது கூடவே ஜீரகத்தையும் ஆட் பண்ணுறோம். ஜீரகத்தை போட்ட பின்ன நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் கூட வந்து பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகாவை ஒரு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொன்னிறமாக வதக்காமல் லைட்டாக மைல்டான ஒரு வதக்கலோடு இருக்கணும். ஏன்னா தேங்காய் பால்லாம் ஊற்றுறோம்ல, அதனால் அதோட டேஸ்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தான் வதக்கணும். வதக்கின பின்ன இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம அதில் லைட்டாக ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணோடனே நல்லா சுருள ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மைல்டான இதில் வந்து நல்லா வதக்கணும். வதக்கினா தான் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா சுருள வதக்கினா தான் பச்சை வாடை எதுவுமே இருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சேர் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 1 ஹவருக்கு பிஃபோராகவே கழுவி அப்படியே வடிகட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தோடு ஆட் பண்ணி வைக்கிறோம். வச்சோடனே அரிசி கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான ஒரு கை அளவுக்கு அந்த எவ்வளோ அரிசி தின்றமோ நம்ம திட்டம் இருக்கும்ல, அதுக்கேற்ற போல் வந்து 1/2 கை உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால்னால் 2 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட புதினா இருந்ததுன்னா புதினா போட்டுக்கலாம். கூட முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லாதனால நாங்கள் அதெல்லாம் போடலை. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்ச தக்காளி இருக்கா, அதை வந்து மேலே வந்து போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வரைக்கும், அந்த விசில் வந்து ஃப்ரீயாக வர வரைக்கும் 3 விசில் வரைக்கும் வச்சுட்டு கேஸ் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரியான அந்த டேஸ்ட், அந்த சாதத்தோடு அந்த தேங்காய் பால் வந்து அந்த ருசி வந்து நல்லா இறங்கியிருக்கும். அருமையான தேங்காய் பால் ரைஸ் வந்து ரெடியாக இருக்கும். ப்ரெஷர் குக்கர்லேருந்து நம்ம எடுத்த பின்ன கொஞ்சம் ஆவியெலாம் ரைஸ் அப் ஆகிட்டு நம்ம சாதத்தை கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம். குக்கர்லேயே பார்க்குறதுனால அப்படி தெரியுது. ஒரு வேறு ஏனத்தில் மாற்றினா சாதம் நல்லா பொலன்னு நல்லா அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்லாம் வந்து ஒட்டியிருக்கும். பிளேட்டில் போட்டு நம்ம பரிமாறி சாப்பிட்லாம்.